இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், மிளகாய், கருவேப்பிலை, புளி, பெருங்காயம், கொத்தமல்லி. இப்போது பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அது வறுபட்டு இருக்கும்போதே மிளகையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, வெந்தயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும். பெருங்காயம், புளி, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுபட்டு இருக்கும்போது இது கூட நம்ம மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. கலரெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இதை சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. பருப்பு எல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம பூண்டை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். நான் பூண்டை ஆல்ரெடி தோல் உரித்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதாங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட சேர்ந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. புளிப்பு, கசப்பு, காரம் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம அதையே கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்து நல்லா ஃபினிஷ் ஆன ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. நீங்கள் அப்படியே சுட சுட சாதத்தோட குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் பூண்டு இருந்துதான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 மந்த்து கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூடங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.